மோகன் அவனுடைய மனைவியான மம்தா, அவனுடைய 5 வயசு புள்ள கோலு, அப்புறம் வயசான அவனுடைய அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில மம்தா வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. மோகன் வெளியில இருக்கிற அவனுடைய பழைய சைக்கிளை தொடச்சிக்கிட்டு இருந்தான். இந்த சைக்கிள் என்னோட நண்பன். அப்போ வீட்டுக்குள்ள மம்தா அவளுடைய புள்ள கோலு கிட்ட சொன்னா, கோலு போ அப்பா கிட்ட சொல்லு, டிஃபன் ரெடியா இருக்குன்னு சொல்லு. கோலு வேக வேகமா அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்தான். அப்பா, அம்மா உங்களை உள்ள வர சொன்னாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கான். உங்க சைக்கிள் நல்ல பளபளன்னு ஜொலிக்குதே, நீங்க உள்ள போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்குள்ள காஞ்ச துணியால நான் இந்த சைக்கிளை தொடச்சி வைக்கிறேன். அடேங்கப்பா, நல்லதுப்பா, அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லி மோகன் உள்ள போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மோகன் எப்பவும் போலவே அவனுடைய கடைக்கே கிளம்புனான். கொஞ்ச நேரத்துல மோகன் அவனுடைய டாபாவுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த டாபாவோட ஓனரும் அங்க வந்து இறங்குனாரு. என்னாச்சு மோகன், சீக்கிரமா இன்னைக்கு வந்துட்ட, அதுவும் சைக்கிள்ல? கொஞ்சம் கொஞ்சமா ஹோட்டலுக்கு ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மோகன் சமைச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது சமைக்கிற வேலை தான். இப்படி மோகனோட வாழ்க்கை நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ஹோட்டல்ல வேலையை முடிச்சிட்டு மோகன் வீட்டுக்கு வரும்போது மம்தா அவனுடைய புள்ள கோலுவோட தலையில ஈர துணிய வச்சுக்கிட்டு இருந்தா. அடா மம்தா, என்னாச்சு கோலுக்கு? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கோலுவுக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. மோகனுடைய சைக்கிள்ல முன்னாடி இருக்கிற கம்பியில ஒரு பெரிய டவலை எடுத்து போட்டு அதுல கோலுவை உட்கார வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக்கு அவனை கூட்டிக்கிட்டு போனான். டாக்டர் பாருங்க, இவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. மோகன் கவலைப்படாதப்பா, இந்த வெதர்ல இப்படிதான். இவனுக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு. 3 நாட்களுக்கு மருந்து கொடு, பையன் சரி ஆயிடுவான். சீக்கிரமா குழுவை கூட்டிட்டு போங்க. மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும். 300 ரூபாய் ஆச்சு. சார், அவசரமா வரும்போது காசு எடுக்க மறந்துட்டேன். நாளைக்கு இந்த வழியில தான் வருவேன், அப்ப நான் கொடுக்குறேன். அட பரவாயில்லப்பா, விடுப்பா. ரொம்ப நாட்கள்ல மட்டர் பன்னீர் நான் சாப்பிடல. நாளைக்கு டாபாக்கு வரேன். அந்த காசுக்கு பதிலா எனக்கு மட்டர் பன்னீரை கூடு. என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா டாக்டர், இது என்னோட சௌபாகியம். மோகன் கோலுவை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவனுக்கு சாப்பிட மருந்து கொடுத்தான். கோலுவுக்கு கொஞ்சமா ஜுரம் குறைஞ்சுது. 2 நாள்ல ஜுரம் எல்லாம் போய் கோலு நார்மலா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் மோகன் அவனுடைய வீட்டுக்கு வந்தான். ஆனா தனியா இல்ல, ஓனர் கூட வந்திருந்தான். மோகனோட கையில தலையில அடிபட்டு இருந்துச்சு. மோகனோட அம்மா பொண்டாட்டி 2 பேரும் அவனை அந்த நிலைமையில பார்த்து, ஐயா, என் புருஷனுக்கு என்னாச்சு, என்னங்க ஆச்சு? பாருங்க, மோகன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கேஸ் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் காயம்பட்டாங்க. அதுல மோகன் ஒருத்தன். நான் இவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கேன். நாளைக்கு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. என்னோட சைக்கிள் டாபால இருக்கு, நாளைக்கு கொடுக்குறேன். அப்படி சொல்லி முதலாளி அங்கிருந்து போயிட்டாரு. மம்தா மோகனை படுக்கையில படுக்க வச்சா. அவங்க அம்மா அவனை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆச்சு என் புள்ளைக்கு? தலையில இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கே கடவுளே. அத்தை, எதுக்காக இப்படி அழுவுறீங்க? அழாதீங்க, பாவம், அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. இல்ல மம்தா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன் நான் ஒருத்தன்தான். இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்த நாள் மம்தா கோலு 2 பேரும் கிளினிக்கு போய் அதே டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும். 3-4 மாசம் மாத்திரையை கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கணும். அப்பதான் நல்லா குணமாவாங்க. அப்படின்னா 3-4 மாசத்துக்கு மோகன் வேலை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? அம்மா, வேலை பார்க்கறத விடுங்க, கட்டில இருந்து எந்திரிக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்துல காம்பவுண்டர்கிட்ட சொல்லி மெடிசின் கொடுக்குறேன். அவங்கள ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஹோட்டல்ல இருந்து ஒரு பையன் வந்து மோகனோட சைக்கிளை வீட்டுல விட்டுட்டு போயிட்டான். மோகனுக்கு மெதுவா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளையே அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கையில இருந்த பணம் எல்லாம் செலவா போச்சு. அப்போ ஒரு நாள், அத்தை, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சு, கையில இப்ப காசும் இல்ல. நான் ஒன்று பண்றேன், என் நகையெல்லாம் வித்து காசு கொண்டு வரேன். உன்ன மாதிரி மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? மம்தா அவனுடைய நகையெல்லாம் வித்து ட்ரீட்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணமும் தீந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டோட செலவும் அந்த பணத்துல தான் அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், என்னங்க அத்தை, இப்போ நம்ம கிட்ட விற்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை, வீட்டில் செலவுக்கு கூட பணம் இல்லை, அதனால வர வழியில ஏதாவது வேலையை தேடிதான் ஆகணும். அட மம்தா, நீ என்ன வேலை பார்ப்ப? நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே வேலையை நான் பார்க்க போறேன். என்னங்க,
உங்களை விட நான் தானே நல்லா சமைப்பேன். அடுத்த நாள் மோகன் வேலை செஞ்ச அந்த ஹோட்டலுக்கு மம்தாவும் போனா முதலாளி கிட்ட அதே வேலைய கேட்டா. பாரு மம்தா, இது சிட்டியில் கிராமம். கிராமத்தில் பொண்ணுங்க 4 செவத்துக்கு உள்ளதா இருக்கணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காத, உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. மம்தா முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அவரு மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. மம்தா வீட்டுக்கு வரும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த காலத்துலயும் ஆட்கள் ஆம்பளைங்க பொம்பளைங்க அப்படின்னு வித்தியாசம் பார்க்குறாங்க. என்ன பண்ணாலும் நான் ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல நின்று தான் புருஷனுடைய பழைய சைக்கிளை பார்த்ததும் அவளுக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் புருஷன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதை நானே பார்க்குறேன். ஆனால் இன்னொருத்தங்க கடையில் இல்லை, நானே தான் இதுக்கு ஓனர். நான் சமைச்சு இந்த சைக்கிளில் கொண்டு போய் வித்துட்டு வரேன். இந்த விஷயத்த மம்தா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அடுத்த நாள் காலையில் டீ காஃபி டிஃபன் இது எல்லாத்தையுமே மம்தா சைக்கிளில் வச்சுக்கிட்டு அதை விற்கிறதுக்காக கிளம்புனா. முதல்ல அவ ஸ்கூல் ஃபேக்ட்ரி வாசல்ல தான் அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு இருந்தா. சில பேர் அங்கே சாப்பிட வந்தாங்க. அந்த சாப்பாடு சுவை பிடிச்சிருந்ததுனால அவங்கள சில பேர் சொன்னாங்க, அக்கா, இந்த சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் வாடகைக்கு வீட்டில் இருக்கோம். சாப்பாடு கூட நாங்களே பண்ணிக்கணும். டெய்லியும் இங்கேயே எங்களுக்கு சாப்பாடு இதே மாதிரி கொடுக்குறீங்களா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ 50 பேர் இருக்கோம். சரிங்கண்ணா, உங்கள் அட்ரஸ் எதுன்னு சொல்லுங்க, நான் தினமும் உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அப்படி முதல் நாளே மம்தாவோட வியாபாரம் நல்லபடியாக நடந்துச்சு. தினமும் 50 பேருக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஆர்டரும் கிடைச்சிது. காலையிலேயே மம்தா சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவான். ராத்திரி நேரம் தான் திரும்ப வருவான். கிராமத்து பொம்பளைங்க அவளை தப்பாக பேசினாங்க. இங்கே பாருங்கடி, நம்ம கிராமத்தோட மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. பொம்பளையா இருந்துக்கிட்டு சைக்கிள்லாம் அங்கே இங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்களேன். ஆனால் மம்தா யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்கல. அவ பாட்டுக்கு அவளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்ல மம்தாவோட பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சைக்கிள்ல ஹோட்டல் நடத்துகிற பொண்ணுங்கிற பேரு. இந்த விஷயம் அந்த மாவட்ட கலெக்டர் வரைக்கும் போய் அவளை மேடையில கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாரு கலெக்டர். அந்த கூட்டத்தில் முதலாளியும் இருந்தாரு. பேசின வாய் எல்லாமே எல்லாரும் மூடிக்கிட்டாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் இப்படி யோசிச்சாரு. நான் 20 வருஷமா டாபாவை நடத்துகிறேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவார்டே கிடைக்கல. எனக்கும் மமதாவுக்கு எவ்வளோ தூரம்னா யாரோட இன்ஸ்பிரேஷன் கூட என்னால் ஆக முடியல. வெல் டன் மம்தா. முடிஞ்சா என்ன மன்னிச்சிருமா. மம்தா அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. மோகன் குணமானதுக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சொந்தமா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. அப்படி சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரமேஷ் அவனோட கல்யாணத்துக்கு சைக்கிள்ல நடந்துக்கிட்டே போனான். கல்யாணப்பா கல்யாணம், என்னோட நண்பனோட கல்யாணம். 4 பக்கத்துல இருந்து சந்தோஷமா இருங்க. என்னோட ஏழை நண்பனோட கல்யாணம். பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஏழைங்க தான். அவங்க ஒரு குடிசைல இருந்தாங்க. எப்படியோ பண்ணி 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. அடுத்த நாள் ரமேஷ் பொண்டாட்டி மம்தாவை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்போ மம்தா கேட்டா, ரமேஷ், இந்த ரோடு ஸ்டேஷன் பக்கம் தானே போகுது. உங்க வீடு ரொம்ப தூரமா? நாங்க ட்ரெயின்ல போகணுமா? இல்லை மம்தா, இந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நீ வாழ போகிற அந்த வீடு இருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. எனக்கு உங்க வீடை பார்க்க ஆசையா இருக்கு. மம்தாக்கு தெரியல, அவளோட புகுந்த வீடை பார்த்தா அவ வாயை பொழந்துக்கிட்டே இருப்பான்னு. ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் காட்டு வழியில போனா ஒரு ரயில்வே போகி இருக்கும். அது ஒரு பழைய போகி. அந்த போகி கிட்டேயே ரமேஷ் சைக்கிளை நிறுத்தினா. ஏன் காட்டுக்கு நடுவுல போகி கிட்ட சைக்கிளை நிறுத்துறீங்க? இல்லை மம்தா, இந்த ரயிலோட போகியை பார்க்குறல்ல, இதான் உன்னோட புகுந்த வீடாக இருக்கும். அதை கேட்ட அவ குழம்பி போனா. நீங்க ஒரு அனாதைன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட வீடு கூட இல்லையா? அது எனக்கு தெரியல. நீ இப்போ கூட என் கூடவே இருப்பியா? என்ன பேசுறீங்க நீங்க? ட்ரெயினுக்கு புகுந்த வீட்டுக்கு போன முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன். பாருங்க, இந்த போகிய நான் எவ்வளோ அழகா மாத்துறேன்னு. பார்க்க மஹல் மாதிரி இருக்கும். அட, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரமேஷ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. இந்த ட்ரெயின் வீடு ஜாலியா இருக்க போகுது. மம்தா ட்ரெயின் போகிய கிளீன் பண்ணி அழகா மாத்திட்டா. பார்க்க அழகான வீடு மாதிரி இருந்தது. ரமேஷ் உள்ள வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டா. அந்த ராத்திரி அவங்க 2 பேருக்கும் முதலிரவு. அடுத்த நாள் சீக்கிரமாவே எழுந்தாங்க. மம்தா, நான் ஸ்டேஷனில் கிளீனராக வேலை பார்க்குறேன். நடுநடுவில் நான் இங்கே வந்துக்கிட்டே இருப்பேன். நீ பத்திரமா இரு. சரி, நீங்க பயப்படாம போய் உங்க வேலைய பண்ணுங்க. சாயங்காலம் நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். ரமேஷ் வேலைக்கு போயிட்டா.
சாயங்காலம் அவ வீட்டுக்கு வந்தப்போ மம்தா ரெடியா சாப்பாடு பண்ணி வச்சிருந்தா. மம்தா, ரொம்ப மாசங்கள் கடந்துருச்சு. இந்த மாதிரி எப்பவுமே இருக்கல. நான் வேலையிலிருந்து வரும்போது நானாவே சாப்பாடு பண்ணிப்பேன். தனியாவே சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன். நீ வந்த பிறகு இந்த ட்ரெயின்ல வெளிச்சம் வந்திருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. உங்க வாழ்க்கையில என்னதான் ஆச்சு? மம்தா, நீ என்னோட பொண்டாட்டி. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உரிமை உனக்கு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் வயசான அப்பா அம்மாவோட இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல சந்தன்பூர் கிராமத்துல நான் இருந்தேன். எங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருந்தோம். அப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் நஞ்ச காசை சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க, பாருங்க, நாங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது ஹாஸ்பிட்டல் உங்களை சேர்த்து விடுங்கன்னு. ஆனா என் பேச்ச கேட்கவே இல்ல. கேன்சர் 2nd ஸ்டேஜ்ல இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலனா என்ன வேணாலும் நடக்கலாம். டாக்டர் சார், இன்னைக்கே அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்த்துறேன். 2-3 நாட்கள்ல காசுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாருங்க, முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டியா பூர்த்தி பண்ணணும். ஃபீஸ கட்டியாகணும். அதுக்கப்புறம் தான் இவங்கள அட்மிட் பண்ண முடியும். காசு ரெடியானதும் உங்க அப்பாவை கூட்டிட்டு இங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. இங்க பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. எல்லாரோட நேரம் முடியும் போது கடவுள் அவங்க கிட்ட கூட்டிப்பாங்க. கவலைப்படாதீங்க அப்பா. நான் பிரதான் கிட்ட போய் ஏதாச்சும் உதவி கேக்குறேன். உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தலைவரே, எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கள சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு இப்போ 10 லட்சம் சீக்கிரமா வேணும். பாத்தியா முனிம, மூஞ்ச பார்த்தா இவன் மொத்த வாழ்க்கையில 10 ரூபா கூட பார்த்துருக்க மாட்டான் போல. இப்போ 10 லட்சத்தை கேக்குறான். அது அவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியாது. தலைவரே, என் வீடு நிலம் எல்லாத்தையும் நீங்க அடகா வச்சுக்கோங்க. எனக்கு தயவு செஞ்சு காசு கொடுங்க. ரொம்ப அர்ஜென்ட். நான் இந்த கிராமத்துக்காரன் தான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எங்க ஓடி போக போறேன்? சரி, நான் வக்கீல் கிட்ட பேசுறேன். 5 நாளைக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். 5 நாளைக்கு அப்புறம் காசை எடுத்துட்டு போ. தலைவரே, அவ்வளோ நேரமே இல்ல. நான் இப்போவே அப்பாவை காப்பாத்தி ஆகணும். பாரு, எங்க வக்கீலு வெளியே போயிருக்கான். அவங்க வரும்போது உன்னோட சைன் போடுவாங்க. அப்போ உனக்கு நான் காசு கொடுக்குறேன். அர்ஜென்ட்டா இருந்தா போய் எங்கேயாச்சும் திருடு போ. என்கிட்ட வராத. முனிம்ஜி, இவனை வெளியே துரத்துங்க. நாட்டாம ஆளுங்க அவனை வெளியே தள்ளிட்டாங்க. 5 நாளைக்கு அப்புறம் முனிம் ரமேஷை கூப்பிட்டாரு. நாட்டாம வீட்டுக்கு ரமேஷ் ஓடி போனாரு. அந்த பத்திரத்தை பார்க்காமயே அவர் சைன் பண்ணிட்டாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. அவர் உடனே அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாரு. ஆனா ரொம்ப லேட்டா இருந்தது. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன், சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனா நீங்க சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணல. தூக்கிட்டு போங்க. அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வருத்தத்தினால அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் அங்க இங்க கிளீன் பண்ணிக்கிட்டு அப்படியே பொழப்ப ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த வீடு என் கூட இருக்கும்னு நான் நினைச்சேன். 1 மாசத்துக்கு அப்புறம் தலைவர் வக்கீல அமுச்சு வச்சாங்க. அப்போதான் தெரிஞ்சிச்சு, என்னை ஏமாத்தி என்னோட வீடு, என்னோட நிலம் எல்லாத்தையும் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. அப்ப எனக்கு காசு எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த பத்திரத்தை படிக்கவே இல்லை. அப்படியே சைன் போட்டுட்டேன். ரமேஷோட கதையை கேட்டு மம்தாவுக்கு கண்ல தண்ணி வந்தது. கவலைப்படாதீங்க, கடந்து போனதை சரி பண்ண முடியாது. ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு பாட கத்து கொடுக்கணும். நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். இப்போ ரமேஷ் மம்தா 2 பேரும் ஸ்டேஷன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. மம்தா டீ சமோசா விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தாங்க. மம்தா ரமேஷ் ட்ரெயின்ல இருந்து கொஞ்சம் தூரமா ரோட்டோரமா சின்னதா டீ சமோசா கடையை திறந்தாங்க. இந்த ரோட்ல கடை ஓபன் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இங்க தூரத்துல அக்கப்பக்கத்துல கடையே இல்ல. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு கடை கிடைச்சதுப்பா. அவங்க கொஞ்ச நாள்லயே ரொம்ப சம்பாரிச்சாங்க. ஒரு நாள் அவங்க கடையில அதே ரோட்ல டியூட்டி பண்ற போலீஸ் வந்தாரு. நான் உங்களை ட்ரெயின் போகில பாத்திருக்கேன். உங்களுக்கு வீடு இல்லையா? மம்தா ரமேஷ் எல்லா கதையும் அவர்கிட்ட சொன்னாங்க. கதையை கேட்டு போலீஸ்காரர் சொன்னாரு, சட்டப்படி உங்க நிலம், உங்க வீடு அந்த தலைவருக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா அந்த சட்டத்தையே வச்சு உங்க வீடு அப்புறம் நிலத்தை நான் வாங்கி தரேன். அக்கா, உங்களை தலைவர் பார்த்ததில்ல? இல்ல, நான் அந்த ஊருக்கே இன்னும் போகல. நாளைக்கு என் கூட அந்த தலைவர் வீட்டுக்கு நீங்க வரணும். நீங்க தூரத்துல இருந்து பாருங்க. அடுத்த நாள் போலீஸ் மம்தாவோட அவங்க கார்ல நாட்டாம வீட்டுக்கு போனாங்க. தலைவரே, இந்த மேடமோட மேனேஜர் நானு.
இவங்க இந்த கிராமத்துல ஒரு சோப் ஃபேக்டரிய ஓபன் பண்ணணுமா? உங்க பர்மிஷனுக்காக வந்திருக்கேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க 1,00,00,000 காசு தரோம். மேனேஜர், பெர்மிஷன் லெட்டர்ல இவங்க கிட்ட சைன் வாங்குங்க. அவங்களுக்கு 1 வேணாம் 2 கோடி கொடுங்க. நாட்டாம பேராசையில பத்திரத்துல சைன் போட்டுட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. வேலை முடிஞ்சிருச்சு. நான் தான் இன்ஸ்பெக்டர் பாண்டே. ரமேஷ் வாங்க. அப்போ அங்க ரமேஷ் வந்தாரு. இவங்க வீடு அப்புறம் நிலத்தை ஏமாத்தி நீங்க புடுங்கிட்டீங்க. நாங்களும் அப்படியே பண்ணோம். இன்னிலிருந்து இவங்க வீடு நிலம் இவங்களுக்கு தான் சொந்தம். Thanks for watching.